நீங்க உங்களோட வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆனா அந்த பேங்க்குக்கு ஒரு உண்மையான பௌதிக முகவரி கிடையாது. அதை நடத்துறவங்க பேர் யாருக்கும் தெரியாது. ஆமா. அது மட்டும் இல்லாம, அது நம்ம சாதாரணமா யூஸ் பண்ற கூகுள் குரோம்ல கூட இருக்காது. டார்க் வெப்ல, அதாவது இணையத்தோட இருண்ட பக்கத்துல இயங்குது. இத சொன்னா நம்புவீங்களா? நீங்க நம்பித்தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஆழமான தேடல்ல நாம வழக்கமான ஒரு நிதி தொழில்நுட்பத்தை பத்தி பேச போறதில்ல. அதை விட மிகப்பெரிய ஒரு மாதிரி விசித்திரமான, அதே சமயம் உங்களை ரொம்பவே சிந்திக்க வைக்கிற ஒரு விஷயத்த அலச போறோம். கண்டிப்பா, இது ரொம்பவே வித்தியாசமான பயணம்னு தான் சொல்லணும். ஆமா. இன்னைக்கு நாம ஆரிஜின், அதாவது ORIGIN அப்படிங்கிற DeFi 3.0 நெறிமுறையோட வெள்ளை அறிக்கை, அந்த ஒயிட் பேப்பரை பத்தியும், அதுல இருக்கிற ரொம்ப முக்கியமான பயமற்ற ஒப்பந்தம் அல்லது ஃபியர்லெஸ் கான்ட்ராக்ட் பத்தியும் முழுமையா பகுப்பாய்வு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. ஏன்னா, நாம இன்னைக்கு பார்க்க போற ஆவணங்கள் வெறுமனே கிரிப்டோல எப்படி லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கறத பத்தி மட்டும் பேசல. வேற எதை பத்தி பேசுது? அது சுதந்திரம், ரகசியம், அப்புறம் தற்போதைய உலக பொருளாதார அமைப்புக்கு எதிரான ஒரு பெரிய புரட்சிய பத்தி பேசுது. தொடங்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கணும். என்னது? இந்த ஆவணங்கள்ல இருக்கிற உலகளாவிய நிதி அமைப்புகளுக்கு எதிரான அரசியல் கருத்துக்களையோ இல்ல தீவிரமான சித்தாந்தங்களையோ நாம எந்த விதத்திலயும் ஆதரிக்கல. ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம எந்த பக்கமும் சார்பு இல்லாம தான் இதை அணுகுறோம். எக்ஸாக்ட்லி. இந்த உரையாடலோட நோக்கம் என்னன்னா, அந்த ஆவணங்கள்ல இருக்கிற சுவாரஸ்யமான தகவல்களையும் மனித உளவியலையும் தொழில்நுட்பத்தையும் அவங்க எப்படி ஒன்னா இணைக்கிறாங்க அப்படிங்கிற கட்டமைப்பையும் நியூட்ரலா பிரிச்சு மேயறது மட்டும்தான். ஒரு நிமிஷம். டார்க் வெப், ரகசிய அமைப்பு, இதெல்லாம் கேட்கறதுக்கே ஒரு ஹாலிவுட் த்ரில்லர் படமா இருக்குல்ல. ஒரு நிதி நிறுவனம் ஏன் இவ்ளோ ரகசியமா இயங்கணும்? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சித்தாந்தமே இருக்கு. சரி, இது கொஞ்சம் விரிவாவே பார்ப்போம். ஆரிஜின் அமைப்போட ரகசிய சித்தாந்தங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட மையமா இருக்கிற தொழில்நுட்ப இயந்திரத்தை பத்தி நாம புரிஞ்சுக்கணும். ஆமா, அந்த பேஸ் ரொம்ப முக்கியம். அவங்களோட ஆவணங்கள் படி பாத்தீங்கன்னா, LGNS அப்படிங்கிறது மார்ச் 7, 2024 அன்னைக்கு பாலிகான் பிளாக் செயின்ல தொடங்கப்பட்ட ஒரு அல்காரிதம் அடிப்படையிலான நாணயம். இதோட இறுதி நோக்கம் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டேபிள் காயின் ஏ அல்லது அனுபிஸ் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு முற்றிலும் அனானமசமான நாணயத்தை உருவாக்குறது தான். அதாவது ரகசிய காப்புடைய ஒரு நாணயம். கரெக்ட். எந்த ஒரு KYCயும் தேவையில்லை. உங்களோட பணத்தை யாரும் முடக்கி வைக்க முடியாது. நீங்க தான் உங்களோட பணத்துக்கு முழு பொறுப்பாளர் அப்படின்னு வாக்குறுதி தர்றாங்க. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க. DeFi உலகத்துல இதெல்லாம் சாதாரணமான ஒண்ணு தானே. இதுல என்ன பெரிய புதுமை இருக்கு? இங்க தான் விஷயமே இருக்கு. புதுமை என்னன்னா, அவங்க அந்த ஸ்டேபிள் காயின் ஏ உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற இயந்திரம் தான் இந்த LGNS கிரிப்டோ. கிரிப்டோ உலகத்துல நிலையான விலை கொண்ட ஸ்டேபிள் காயின்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, USDT மாதிரி காயின்கள். கரெக்ட். ஆனா LGNS தன்னை ஒரு நிலையற்ற, அதாவது நான் ஸ்டேபிள் நாணயமாகவே அடையாளப்படுத்துது. இதோட விலை சந்தைக்கு ஏத்த மாதிரி ஏறி இறங்கும். ஓ, அப்போ இது நிலையான நாணயம் கிடையாது. கிடையாது. ஆனா இந்த நாணயத்தை நீங்க வெறுமனே வாங்கி விக்கிற ஒரு பொருளா பார்க்க கூடாது. இது ஒரு எரிபொருள் மாதிரி. இந்த எரிபொருளை பயன்படுத்தி அல்கோரிதம் மூலமா அந்த ரகசிய ஸ்டேபிள் காயின் ஏவ உருவாக்குறது தான் அவங்களோட தொழில்நுட்ப இலக்கு. அப்படியா? எனக்கு இதுல இன்னொரு பெரிய சந்தேகம் இருக்கு. என்னது? அவங்க ஆவணங்கள்ல வரம்பற்ற வருமானம் கிடைக்கும்னு சொல்றாங்களே, ஒரு அல்காரிதமால எப்படிங்க மார்க்கெட் வீழ்ச்சியை தடுத்து முதலீடு செஞ்ச எல்லாரையும் எப்பவும் லாபத்திலே வச்சிருக்க முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஆமா, கிரிப்டோ சந்தை பாதாளத்துக்கு போகும்போது எல்லாமே சரிஞ்சிடுமே. இது உண்மையிலே சாத்தியமா, இல்ல இது ஒரு மிகப்பெரிய பான்ஸ்டி திட்டத்துக்கான அஸ்திவாரம் மாதிரி இருக்கா? நீங்க கேக்குறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். இதத்தான் ஆரிஜின் தங்களோட பத்திரச் செயல்முறை, அதாவது பாண்ட்ஸ், அப்புறம் கருவூலம், அதாவது ட்ரெஷரி அப்படிங்கிற தொழில்நுட்பங்கள் மூலமா தீர்க்க முயற்சி பண்றாங்க. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அல்காரிதம் எப்படி விலையை வீழ்ச்சியடையாம பாதுகாக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த பத்திரச் செயல்முறை என்னன்னு பாப்போம். நீங்க நேரடியா மார்க்கெட்ல போய் ஒரு டோக்கனை வாங்குறதுக்கு பதிலா உங்ககிட்ட இருக்கிற USDT அல்லது LP டோக்கன்களை ஆரிஜின் நெறிமுறை கிட்ட கொடுத்துட்டு சலுகை விலையில LGNS டோக்கன்களை வாங்கலாம். ஒரு நிமிஷம். நான் என்னோட USDT அவங்ககிட்ட கொடுத்துட்டா அந்த பணம் எங்க போகுது? அதை யாருங்க நிர்வகிக்கிறாங்க? இங்கதான் DeFi 3.0வோட அந்த மைய தொழில்நுட்பம் வருது. அந்த பணம் எந்த ஒரு தனிநபரோட பாக்கெட்டுக்கும் போறது கிடையாது. அப்போ அது நேரடியா நெறிமுறையோட கருவூலத்துல, அதாவது புரோட்டோகால் ஓன்ட் ட்ரெஷரியில போய் லாக் ஆயிடுது.
அதாவது சந்தையில இருக்கிற பணத்தை அப்படியே உறிஞ்சி ஒரு மைய கருவூலத்துல சேர்க்கிற ஒரு வகையான ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சேமிப்பு இயந்திரம்னு இதை சொல்லலாம். ஓஹோ, அப்படிங்களா? ஆமா. இதனால என்ன ஆகுதுன்னா, நெறிமுறையே தன்னோட சொந்த பணப்புழக்கத்தை அதாவது லிக்விடிட்டிய கட்டுப்படுத்துது. கருவூலத்துல சேர்ற இந்த பணம் சும்மா இருக்க போறதில்ல. அப்போ அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவாங்க? எதிர்காலத்துல அவங்க உருவாக்க போற அந்த ஸ்டேபிள் காயின் ஏக்கு இதுதான் 1:1 அப்படிங்கிற விகிதத்துல உத்தரவாதம். நான் புரிஞ்சுகிட்ட வரைக்கும் பாரம்பரிய வங்கிகள் எப்படி தங்கத்தையோ இல்ல டாலரையோ ரிசர்வா வச்சுக்கிட்டு பணத்தை வெளியிடுதோ அதே வேலையை இவங்க ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா செய்றாங்க. கரெக்டா? பெர்ஃபெக்ட். சரியா சொன்னீங்க. ஆனா மார்க்கெட்ல நாணயத்தோட விலை குறையும் போது அல்கோரிதம் என்ன செய்யும்? அதை எப்படி தடுக்கும்? இந்த இடத்துல தான் ரீபேஸ் மற்றும் எரிப்பு அதாவது ரீபேஸ் அண்ட் பர்ன் அப்படிங்கிற மெக்கானிசத்தை உள்ள கொண்டு வர்றாங்க. ரீபேஸ் அண்ட் பர்ன். ஆமா. புதிய நாணயங்களை அல்கரிதம் மூலமா உருவாக்குறதும் தேவையில்லாத போது அதை அழிச்சு ஒரு பற்றாக்குறைய அதாவது ஸ்கேர்சிட்டியை ஏற்படுத்துறதும் தான் இதோட சிறப்பம்சம். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சரியான்னு பாருங்க. இது ஒரு அறையில இருக்கிற ஆட்டோமேட்டிக் தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுதுன்னு சொல்லலாமா? சொல்லுங்க எப்படி? அதாவது மார்க்கெட்ல நாணயத்தோட விலை ரொம்ப அதிகமா போகும்போது அந்த அறை ரொம்ப சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். உடனே அல்கோரிதம் அப்படிங்கிற ஏசி ஆன் ஆகி புதிய நாணயங்களை உருவாக்கி சந்தையில விநியோகிக்கும். இதனால சப்ளை அதிகமாகி விலை கட்டுக்குள் வரும். எக்ஸாக்ட்லி. ஒருவேளை சந்தை வீழ்ச்சி அடைஞ்சு விலை குறையும் போது அறை ரொம்ப குளிர்ந்துடுச்சுன்னு அர்த்தம். உடனே ஹீட்டர் ஆன் ஆகி சந்தையில இருக்கிற நாணயங்களை எரிச்சு அதாவது பர்ன் பண்ணி அழிச்சு சப்ளைய குறைச்சு விலைய மறுபடியும் மேல கொண்டு வரும். நான் சொல்றது சரிதானே? ரொம்ப ரொம்ப துல்லியமான உதாரணம். அந்த ஸ்டேபிள் காயின் ஏ உருவாக்கப்படும் போது அதுக்காக பயன்படுத்தப்பட்ட எல்ஜிஎன்எஸ் டோக்கன்கள் திரும்ப சந்தைக்கு வராது. அது என்ன ஆகும்? அவை ஒரு டிஜிட்டல் பிளாக் ஹோல்ல போடப்பட்டு நிரந்தரமா அழிக்கப்படும்னு ஒயிட் பேப்பர்ல ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது நாணயத்தோட விநியோகத்தை செயற்கையா குறைச்சு இருக்கிற நாணயத்தோட மதிப்பை கூட்டுறதுக்கான ஒரு டெக்னிக். தொழில்நுட்ப ரீதியா இது கேட்கறதுக்கு ரொம்பவே சிறப்பா இருக்கு. ஆனா நடைமுறையில இதுல ஒரு மிகப்பெரிய ஓட்டை இருக்கிறதா எனக்கு தோணுது. என்ன ஓட்டன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி வந்த டெர்ரா லூனா இல்லனா ஒலிம்பஸ் டாவ் மாதிரி அல்கோரிதம் ப்ராஜெக்ட்களும் இப்படிதான் சொன்னாங்க. ஆனா மக்கள் பயந்து போய் ஒரே நேரத்துல தங்களோட நாணயங்களை விற்க தொடங்கினப்போ அந்த அல்கோரிதங்களால அதை தாக்கு பிடிக்க முடியலையே. கரெக்ட் தான். அத பேங்க் ரன் அப்படின்னு சொல்வாங்க. ஆமா, சந்தையில மக்கள் எல்லாரும் லாபத்தை எடுத்துக்கிட்டு ஒரே நேரத்துல வித்துவிட்டு வெளியேறத வெறும் சாஃப்ட்வேர் கோடிங் மூலமா எப்படி தடுக்க முடியும்? மனிதர்களோட அந்த பதற்றத்தை அந்த பயத்தை ஒரு கம்ப்யூட்டர் அல்கோரிதம் எப்படிங்க எதிர்கொள்ளும்? இங்க உண்மையிலேயே ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, நீங்க கேட்ட அதே கேள்வி ஆரிஜினை உருவாக்குனவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓ, அவங்களுக்கு இது முன்கூட்டியே தெரியுமா? ஆமா. வெறும் தொழில்நுட்பமும் அல்காரிதமும் மட்டும் மனிதர்களோட பயத்தை தடுக்க போதாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. அதனால மனிதர்கள் பயந்து விற்காம இருக்க அல்காரிதத்துக்கு வெளியே ஒரு தீர்வை தேடினாங்க. அல்கோரிதத்துக்கு வெளியே வா? ஆமா, அந்த தீர்வு தான் அவங்களோட மிக முக்கியமான ஒரு மாதிரி விசித்திரமான ஆவணம் ஃபியர்லெஸ் கான்ட்ராக்ட் அதாவது ஃபியர்லெஸ் ஒப்பந்தம். அதாவது டெக்னாலஜி தோக்குற இடத்துல அவங்க சைக்காலஜியை பயன்படுத்துறாங்களா? சரியா பிடிச்சிங்க. பயமற்ற ஒப்பந்தம் அப்படிங்கிறது வெறுமனே விதிகளோட தொகுப்பு கிடையாது. அது ஒரு தத்துவார்த்த பிரகடனம். தத்துவார்த்த பிரகடனமா? கொஞ்சம் விளக்குங்க. ஆரிஜினோட அதிகாரப்பூர்வ இணையதளம் நம்ம தினமும் யூஸ் பண்ற சாதாரண இணையத்துல இல்லைன்னு நான் முதல்லயே சொன்னேன் இல்லையா? அது டீப் வெப்ல இருக்கு. பல நாடுகளைச் சேர்ந்த மூத்தவர்கள் அவங்கள எல்டர்ஸ் அப்படின்னு அழைச்சுக்கிற அனாமதேய நபர்களால இது உருவாக்கப்பட்டுள்ளதுன்னு அவங்க சொல்றாங்க. மூத்தவர்கள் கேக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இது வெறும் கிரிப்டோ முதலீட்டாளர்களை ஈர்க்கறதுக்காக மட்டும் பண்ணல, ஒரு வகையான மத நம்பிக்கைய, ஒரு தீவிரமான விசுவாசத்தை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்ட ஒரு செட்டப். ஆமா, இங்கதான் விஷயமே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நான் இந்த பயமற்ற ஒப்பந்தம் பகுதியை படிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? என்ன தோணுச்சு? இது ஏதோ ஒரு சாதாரண ஒயிட் பேப்பர் மாதிரி இல்ல. ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவலை படிக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணேன். அவங்க இந்த ஒப்பந்தத்தை டான்டேவோட புகழ்பெற்ற இலக்கியமான டிவைன் காமெடி அது கூட ஒப்பிடுறாங்க. ஆமா, நரகத்தை பத்தின அந்த இலக்கியம். கரெக்ட். நரகத்தோட அடிப்பகுதியில தவிச்சுக்கிட்டு இருக்கிற மக்களை மீட்டு கொண்டு வர்ற ஒரு ரட்சகரா ஆரிஜின் தங்களை உருவகப்படுத்துறாங்க. இது தவிர ப்ராஜெக்ட் கேமலாட், வேற்று கிரகவாசிகளோட ரகசியங்கள், காலப்பயணம் பத்தி எல்லாம் கூட அந்த ஆவணத்துல ரொம்ப சீரியஸா பேசுறாங்க. இதற்கும் கிரிப்டோக்கும் என்னங்க சம்பந்தம்? அதுதான் அந்த ஆவணத்தோட ட்ரிக். அதோட உள்ளடக்கம் இன்னும் ஆழமானது.
உலகளாவிய நிதி அமைப்புகளான ஃபெடரல் ரிசர்வ் மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆமா, அரசாங்க பேங்குகளை ரொம்பவே எதிர்க்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆங்கிலோ சாக்சன் அமைப்புகளோட ஆதிக்கத்தை எதிர்க்கிறது, அப்புறம் தற்போதைய பொருளாதார அமைப்பு மக்களை எப்படி அடிமைப்படுத்தி வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான மிக தீவிரமான கருத்துக்கள் இந்த ஆவணத்துல ரொம்பவே நிரம்பி இருக்கு. இது ரொம்ப தீவிரவாதமான ஒரு பார்வையில போகுதே. மறுபடியும் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணு இருக்கு. நாம இந்த தகவல்களை உண்மையா இருக்கலாம் அப்படிங்கிற கோணத்துல அணுகல. ஆனா ஒரு நிதி நிறுவனம் ஏன் இவ்ளோ தீவிரமான ஒரு சித்தாந்தத்தை தன்னோட அடிப்படை ஆவணமா வச்சிருக்கணும்? அதான் கேள்வி. ஏன் வச்சிருக்கணும்? ஏன்னா அவங்க முதலீட்டாளர்களை உருவாக்க விரும்பல, அவங்க போராளிகளை உருவாக்க விரும்புறாங்க. ஓ, இப்போ எனக்கு நல்லா புரியுது. ஒரு நார்மல் கிரிப்டோ மார்க்கெட் உடையும் போது ஒரு சாதாரண இன்வெஸ்டர் கண்டிப்பா பயந்து போய் வித்துருவான். அவருக்கு லாப நஷ்ட கணக்கு மட்டும்தான் முக்கியம். ஆனா ஒரு விசுவாசி தன்னை இந்த அமைப்போட ஒரு விசுவாசி அப்படின்னு நம்புற ஒருத்தன் கண்டிப்பா விற்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அது வெறும் முதலீடு கிடையாது, அது ஒரு சித்தாந்த போர், இந்த உலகளாவிய பொருளாதார அமைப்புக்கு எதிரான ஒரு பெரிய யுத்தம் அப்படின்னு அவன் நம்புவான். கரெக்ட். அல்காரிதம் செய்ய முடியாதத இந்த உளவியல் ரீதியான சித்தாந்தம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடுது. இது மிக மிக பயங்கரமான ஒரு சைக்காலஜி. அதுதான் உண்மை. அவங்க ஏன் டார்க் வெப்ல மறைஞ்சிருக்காங்கன்னா, அதுவே அவங்களுக்கு ஒரு மர்மமான கவர்ச்சியை கொடுக்குது. மக்கள் எப்பவுமே மர்மங்களால ஈர்க்கப்படுவாங்க இல்லையா? ஆமா, ரகசியம்னா எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் வரும். ஒரு சாதாரண பேங்க் கிட்ட பணத்தை கொடுக்கறத விட உலகை காப்பாத்த வந்த ஒரு ரகசிய சமூகத்துல சேர்றோம் அப்படிங்கிற உணர்வு அது முதலீட்டாளர்களுக்கு ஒரு ஹீரோயிசத்தை கொடுக்குது. குறுகிய கால லாபத்துக்காக வர்றவங்க எங்க அமைப்புக்கு வர வேண்டாம், எங்களுக்கு விசுவாசிகள் மட்டுமே தேவை அப்படின்னு அவங்க பகிரங்கமா எச்சரிக்கிறது கூட இதோட ஒரு பகுதி தான். நிஜமாவே இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த ரகசியமோ இந்த சித்தாந்தமும் தான் மார்க்கெட் வீழ்ச்சி அடையும் போது கூட அவங்கள ஃபியர்லெஸ்ஸா, அதாவது பயமற்றவர்களா வச்சிருக்க பயன்படுற ஒரு சூப்பரான உளவியல் கருவி. வாவ்! இன்வெஸ்டர்ஸ வெறும் லாபத்துக்காக வர்றவங்களா பார்க்காம அவங்கள ஒரு டிஜிட்டல் ரகசிய சமுதாயத்தோட அங்கமா மாத்துறது அப்படிங்கிறது நான் கிரிப்டோ உலகத்துல இதுவரை பார்க்காத ஒரு உத்தி. உண்மைதான். சரி, இந்த ரகசிய மற்றும் சுதந்திரமான நிதி சமூகத்துல ஒருத்தர் எப்படிங்க இணைய முடியும்? எல்லாரும் சாதாரணமா இணையத்துல போய் லாகின் பண்ணிட முடியுமா? அதற்கான படிநிலைகள் என்ன அப்படின்னு ஆவணங்கள் சொல்லுது? சாதாரணமாலாம் சேர்ந்துட முடியாது. இது கேட்கறதுக்கு ஏதோ ஃப்ரீமேசன் அல்லது இலுமினாட்டி மாதிரி ரகசிய அமைப்புகள்ல சேர்றது போல இருக்கே. இங்கதான் அவங்களோட ஆட்சேர்ப்பு முறை, அதாவது ரிக்ரூட்மெண்ட் சிஸ்டம் தொடங்குது. இத டிஜிட்டல் உலகத்தோட புதிய படிநிலைகள் அப்படின்னே சொல்லலாம். ஆரிஜின் அமைப்பு, சுதந்திரத்தின் நற்சான்றிதழ், ஆரிஜின் கிரீட் ஆஃப் ஃப்ரீடம் அப்படிங்கிற அடிப்படையில 3 வகையான டிஜிட்டல் அடையாளங்களை அல்லது என்எஃப்டிகளை வழங்குறாங்க. 3 வகையான அடையாளங்களா? ஆமா, நீங்க சொன்னது போலவே இது ஒரு கேமிங் சிஸ்டம் மாதிரியும் அதே சமயம் ஒரு பழங்கால மதத்தோட படிநிலைகள் மாதிரியும் ரொம்ப துல்லியமா வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆமாமா, நான் அந்த எண்களை பார்த்தேன். ரொம்பவே திட்டவட்டமான எண்கள் அதுல இருக்கு. முதல் நிலை பக்தர்கள், அதாவது பிலீவர்ஸ். பாத்தீங்களா, பேர்லயே ஒரு மதச்சாயம் இருக்கு. கரெக்ட். மொத்தம் 7,77,600 பக்தர்கள் மட்டுமே இருக்க முடியும் அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. இதுல இணையறதுக்கு டான் ஃபண்ட், விடியல் நிதின்னு சொல்ற ஒரு அறக்கட்டளைக்கு 0.01 இதர் நன்கொடை அளிக்கணும், அல்லது சமூக வலைதளங்கள்ல ஆரிஜின் பத்தின செய்திகளை பரப்பணும். இதுதான் அடிப்படையான நிலை. சரிதான். இதுக்கு அடுத்த படிநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, தூதர்கள், மெசஞ்சர்ஸ். உலக லெவல்ல வெறும் 432 பேருக்கு மட்டுமே இந்த அடையாளம் கிடைக்கும். ரொம்ப கம்மியான நம்பரா இருக்கே. ஆமா, ஒரு தூதரா மாற நீங்க அமைப்போட கொள்கைகள் மேல அதிக விசுவாசம் கொண்டவரா இருக்கணும். அதாவது 1 ஈதர் நன்கொடை அளிக்கணும். அது மட்டும் இல்லாம 9 புதிய பக்தர்களை இந்த கொள்கையில ஈர்த்து அமைப்புல இணைக்கணும். ஒரு நிமிஷம், 9 பேரை சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அல்லது MLM சாயல கொடுக்குதே. ஒரு பக்கம் சித்தாந்தன்னு சொன்னாலும் மறுபக்கம் ஒரு செயின் லிங்க் மாதிரி ஆட்களை சேர்க்க சொல்றாங்களே. அது அவங்களோட வளர்ச்சி உத்தி. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிற சன்மானம் என்ன தெரியுமா? மொத்த ஏர்டிராப் லாபத்துல 10% இவங்களுக்கு கிடைக்கும். ஓஹோ, சரி. இதுக்கும் மேலான உச்சக்கட்ட படிநிலை என்ன? அதான் மாஸ்டர்கள், மாஸ்டர்ஸ். முழு உலகத்துக்கும் வெறும் 36 பேர் மட்டுமே மாஸ்டர்ஸா இருக்க முடியும். ஆமா, வெறும் 36 பேர் தான். இதுக்கு 10 ஈதர் நன்கொடை அளிக்கணும். இவங்களுக்கு 15% ஏர்டிராப் லாபம் கிடைக்கும். நான் கவனிச்ச இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டான் ஃபண்ட் அப்படிங்கிறது வெறும் அமைப்புக்கான பணம் மட்டும் கிடையாது. அப்புறம் என்ன? இது சமூக நலனுக்காகவும் அவசர காலத்துல உறுப்பினர்களோட உதவிக்காகவும் பயன்படுத்தப்படுற ஒரு நிதி அப்படின்னு ஆவணங்கள்ல சொல்றாங்க. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல இணைத்து பார்த்தோம்னா,
இது வெறும் ஒரு முதலீட்டு திட்டம் மட்டும் கிடையாது அப்படிங்கறத நீங்க உணர்வீங்க. ஆரிஜின் ஒரு இணையான சமூக பொருளாதார அமைப்ப பேரலல் சோஷியோ எக்கனாமிக் ஆர்டரை உருவாக்க முயற்சி பண்றாங்க. பேரலல் சோஷியோ எக்கனாமிக் ஆர்டர் கரெக்டான வார்த்தை. பழங்கால மதங்கள்ல இருக்கிற குருக்கள், தூதர்கள், பக்தர்கள் அப்படிங்கிற படிநிலைகளை பயன்படுத்தி பயனர்களிடையே அசைக்க முடியாத விசுவாசத்தை உருவாக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பிரத்யேக அடையாளம் கொடுக்கும்போது நீங்க உங்களை அந்த சமூகத்தோட ஒரு முக்கிய அங்கமா உணரத் தொடங்குறீங்க. இது ஒரு பிலாங்கிங் ஃபீலிங்க கொடுக்குது இல்லையா? கண்டிப்பா. இதனால என்ன ஆகுதுன்னா, கிரிப்டோ சந்தை எவ்ளோ பெரிய வீழ்ச்சியை சந்திச்சாலும் இந்த பக்தர்களும் மாஸ்டர்களும் தங்களோட நாணயங்களை விற்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களோட சித்தாந்தத்துக்கு செய்யற துரோகமா உங்களால பார்க்கப்படும். எனக்கு இப்போ அந்த பயமற்ற ஒப்பந்தம் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது. அல்காரிதம் அப்படிங்கிறது வெறும் ஒரு இயந்திரம் தான். ஆனா அந்த இயந்திரம் செயல்பட தேவையான உண்மையான எரிபொருள் மனிதர்களோட நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி. நாங்க உலகை ரட்சிக்க வந்தவர்கள், எங்களோடு இணைஞ்சா நீங்க ஒரு புதிய பொருளாதார உலகத்துக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி முதலீட்டாளர்களோட சுய அடையாளத்தையே இந்த டோக்கனோட ரொம்ப ஸ்ட்ராங்கா இணைச்சுடுறாங்க. மிகச் சரியான பார்வை. நீங்க இந்த தேடலை கேட்டுட்டு இருக்கிறப்போ இது உங்களுக்கு ஏன் முக்கியம்னு நீங்க நினைக்கலாம். இன்றைய டிஜிட்டல் உலகத்துல பாரம்பரிய நிதி அமைப்புகளை தாண்டி செல்ல வெறும் பிளாக்செயின் தொழில்நுட்பம் மட்டும் போதாது அப்படிங்கறத ஆரிஜின் மாதிரியான திட்டங்கள் நமக்கு காட்டுது. ஆமா, அது ரொம்ப தெளிவா தெரியுது. மனிதர்களோட உளவியலையும் தத்துவத்தையும் நம்பிக்கையும் எப்படி மென்பொருள் குறியீடுகளா, அதாவது ஒரு கோடா மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய உதாரணம். தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒரு கருவி மட்டும்தான். அதை இயக்குற உண்மையான எந்திரம் மனிதர்களோட விசுவாசம்தான் அப்படிங்கறத இந்த வெள்ளை அறிக்கை ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. அந்த விசுவாசம்தான் எல்ஜிஎன்எஸ் நாணயத்தோட உண்மையான அல்கரிதம்னு தாராளமா சொல்லலாம். எந்த ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டும் மனிதனோட உணர்ச்சிகளை நேரடியா கட்டுப்படுத்த முடியாது. ஆனா மனிதனோட உணர்ச்சிகளை ஒரு சித்தாந்தத்தால கண்டிப்பா கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறத ஆரிஜின் ரொம்ப தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கு. உண்மைதான். சோ நாம விவாதிச்சத ஒரு சுருக்கமா பார்த்தோம்னா, ஆரிஜின் அமைப்பு மிகவும் சிக்கலான டிஃபே 3.0 தொழில்நுட்பத்தையும் அதோட மிக ஆழமான சித்தாந்தங்களையும், அதாவது பயமற்ற ஒப்பந்தம், டார்க் வெப், ரகசிய சமூக அமைப்பு, இது எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிருக்க. ஆமா, சென்ட்ரல் பேங்குகளுக்கு மாற்றா யாருக்கும் கட்டுப்படாத ஒரு புதிய நிதி நாகரிகத்தை உருவாக்குறதா அவங்க உறுதியளிக்கிறாங்க. சோ இதோட முழு அர்த்தம் தான் என்ன? நீங்க இதிலேருந்து என்ன எடுத்துக்கணும்? இன்னைக்கு நாம தொழில்நுட்பம், ரகசிய சித்தாந்தங்கள், அப்புறம் மனித உளவியல், இது மூன்றும் கலந்து ஒரு விசித்திரமான ஆவண காப்பகத்துக்குள்ள போயிட்டு வந்திருக்கோம். இந்த ஆழமான தேடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? ஒரு நிதி அமைப்பு சரிந்து விடாம இருக்க அதை பாதுகாக்கிற தொழில்நுட்பத்தை விட அது மக்கள் மத்தியில உருவாக்குற மத ரீதியான விசுவாசம்தான் முக்கியம் அப்படின்னா, உண்மையிலே அது ஒரு பரவலாக்கப்பட்ட தொழில்நுட்பமா, அதாவது டீசென்ட்ரலைஸ்டு டெக்னாலஜியா, அல்லது ஸ்மார்ட் கான்ட்ராக்டுகளை கடவுளா கொண்ட ஒரு புதிய டிஜிட்டல் மதமா? ரொம்ப ஆழமான கேள்வி. நாம எதை உண்மையிலேயே நம்புறோம்? கணிதத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட குறியீடுகளையா, அதாவது மேத்ஸா, அல்லது அந்த குறியீடுகளை சுற்றி மனிதர்கள் உருவாக்கியிருக்க மாயாவான கதைகளையா, அதாவது மித்தா? மேத் ஆர் மித்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இத பத்தி யோசிக்கிட்டே இருங்க. இது ஒரு நல்ல சிந்தனை. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான தேடல்ல நாம சந்திக்கலாம்.